குழந்தை அங்கேயே போயிடுச்சு. நீங்க தான் ஏதாவது பண்ணணும் சார். கேஸ் போட்டு நம்ம மோனியை இங்க கொண்டு வந்துடணும் சார். காயடாலே இல்ல நம்பி, நம்ம கோர்ட்டுக்கு போனா பிரச்சனை நமக்கு தான். என்னக்கா சொல்ற? கோர்ட்டுக்கு போய் குழந்தைய திருப்பி கேட்டா உங்ககிட்ட ஒப்படைச்சதுனாலதான் நரபலி வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. குழந்தைய கவனிச்சுக்க உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. மோனிஷா விஷயம் டிவி நியூஸ் பேப்பர் வரைக்கும் வந்துடுச்சு. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது வினோ. காயு, என்ன இப்படி சொல்ற? மோனி உன்கிட்ட இல்லாம அவங்க கிட்ட எப்படி? இப்ப நீ ஒரு வார்த்தை ஊன்னு சொல்ல, தட்டிடுற. சொல்லு, என்ன செய்யணும்னு சொல்லு, தட்டிடலாம். மேடம், குழந்தைய கோர்ட்டு வரைக்கும் போய் மீட்டுட்டு வந்தோம், மறுபடியும் அவங்க கைக்கே போயிடுச்சுங்களே. வாய மூடு ராஸ்கல். எல்லாம் உன்னால தானே. நீ அவளை ஒழுங்கா பாத்துட்டு இருந்தீன்னா என் மோனி ஏன் கூட இருந்திருப்பா. அங்க என்ன எல்லாரும் ரொம்ப கேவலமா பார்த்தாங்க. ஏதோ குற்றவாளியை நடத்துற மாதிரி நடத்துனாங்க. குழந்தைய நானே நரபலிக்கு தூக்கி கொடுத்த மாதிரி பேசினாங்க. ஒரு ஆள் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசலடி. அங்க நான் இருந்திருக்கணும் காயோ. இது எதுவுமே நடந்திருக்காதா? இப்ப சொல்ல, நான் என்ன பண்ணணும்னு. இப்ப நாம எது பண்ணாலும் அது அவங்களுக்கு சாதகமா தான் மாறும். ஆனா நான் இதோட விட மாட்டேன். சதிகாரி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என் பொண்ணு, என் உயிரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கல்ல. அதே மாதிரி அவங்க உயிரா நினைக்கிற அந்த ஜெய்ஹிந்த் விலாஸ் அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறேன். முப்பது நாள் முடிய இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இந்த மாசம் 2ஆம் தேதி விட்ட சவால் அடுத்த மாசம் 2ஆம் தேதியோட முடியுது. பாக்குறேன் அந்த வீட்டை எப்படி காப்பாத்துறாங்கன்னு. 1.25 கோடியை கட்ட விடாம பண்ணி அந்த வீட்டை புடுங்கி அவங்கள நடு தெருவுல நிக்க வைக்கிறேன். நான் என் குழந்தைய பிரிஞ்சு தவிக்கிற மாதிரி அவங்க அந்த வீட்டை இழந்து தவிக்கணும். தவிக்க வைக்கிறேன். குழந்தை மீண்டு வந்த சந்தோஷம் கூட இல்லாம பழிவாங்க கிளம்பிட்டா. ஏய் மோனி குட்டி வாடா. வாடா சமத்து குட்டி. மம்மி 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 மோனி குட்டி, சித்தி மம்மி எங்க சித்தி? இது பாரு, இனிமே மம்மி வர மாட்டாங்க. என்ன சொல்ற சித்தி? மோனி, தம்பி தங்கச்சி எல்லாம் உள்ள இருக்காங்க, வா நம்ம போய் விளையாடலாம். குமார், காயத்ரி ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? அவ அடங்கலப்பா, பெரிய ரகலையே பண்ணிட்டா. நான் ஒத்துக்கல. நீ வேணா போலீஸ்க்கு போ, இல்ல கோர்ட்டுக்கு போ, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு வந்துட்டேன். நீ பண்ணாதான்டா கரெக்ட். இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இனிமே குழந்தைய அவ பாதுகாப்புல விடக்கூடாது. ஆமாங்க, இருந்த கண்டம் முடிஞ்சது. இனிமே அவ எங்கேயும் போக வேண்டாம். என்னமா பேசுறீங்க? பா, என்னப்பா பாக்குறீங்க? ஒரு தடவை குழந்தை காணாம போச்சுன்னா அம்மாவும் குழந்தையும் பிரிச்சிருக்கலாம். நீங்க என்னது இது? அநியாயமா இருக்குது. மோனி அவ அம்மாவை மிஸ் பண்ண மாட்டாளா? ஏய், என்ன நீ எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஏன் பண்ண மாட்டான்? எனக்கு என்ன மேல டவுட்டா இருக்கு. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அண்ணியாருக்கு சப்போர்ட் பண்றானா காரணம் இல்லாம சப்போர்ட் பண்ணுவானா? அவங்களால இவனுக்கு ஏதாவது ஆயிருக்கும். இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு இவன் 4 லட்சம் கொண்டு வந்தானே, அந்த பணம் கூட. ஆமாடா, அன்னைக்கு திருடன் சொன்ன அதை நிரூபிக்க முடியல. இப்ப பணம் வாங்கிட்டேன்னு சொல்லு. டேய், ஒண்ணுமா நினைச்சேன் என்ன? தேவையில்லாம பேசாத, எனக்கு கெட்ட கோவம் வரும். பிரகாஷ், ராஜு காயத்ரி கிட்ட பணம் எல்லாம் வாங்கியிருக்க மாட்டான்பா.
அன்னைக்கு கோர்ட்ல காயத்ரி பேங்க்காரன் இந்த வீட்டை ஜப்தி பண்ணிடுவான்னு சொன்னதை நினைச்சு இப்படி பேசுறான். அவனோ நமக்கு காயத்ரி நல்லது செய்யறதா நினைச்சு இப்படி எல்லாம் பேசுறான். அப்பா அவங்க இந்த வீட்டை மீக்கிறாங்க மீக்கல, ஆனா அவங்க கெட்டவங்க இல்லப்பா. மோனி காணாம போனதை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து குழந்தை பிரிக்கிறது பாவம்ப்பா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லப்பா. என்ன மாமா பேசுறீங்க? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. குழந்தை பாசம்னு சொல்றீங்க. ஏன் பெத்த அம்மாவுக்கு அவங்க குழந்தைய பாத்துக்கிறத விட வேற என்ன வேலை? யார் அந்த நம்பி பென்னி எல்லாம்? அவன் ஏதோ சலூனுக்குள்ள போனானா குழந்தை தொலைஞ்சு போச்சா? என்ன கதை இதெல்லாம்? நரபலி வரைக்கும் போய் படாத பாடுபட்டு குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க என்னமோ அவங்கள பெருசா பேசுறீங்க. என்ன மாமா இதெல்லாம்? நீ என்ன வேணாலும் சொல்லு சத்யா, இந்த ஒரு விஷயத்தை வச்சு முடிவெடுக்கிறது தப்பு. இங்க இருந்து மோனி காணாம வந்தா என்ன பண்ணிருப்பீங்க? டேய் நிறுத்துடா. மோனி வந்ததுக்கு அப்புறம் தான் போன நிம்மதி திரும்பி வந்திருக்கு. இப்ப நீங்க சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. ஆமாப்பா, இப்பதான் என் உயிர் எனக்கு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இனிமே மோனிக்கு எல்லாமே நீங்க தான். அதே சமயம் ஒரு அப்பாவா நான் என்ன செய்யணுமோ அதெல்லாம் மோனிஷாக்கு செய்வேன். அந்நியர் தான்டா. குடா நான் பேசுறேன். கூட நான் பேசுறேன். சொல்லுங்க அந்நியர. என்ன குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா அந்நியர, மோனிஷா வந்துட்டால, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீடே தெய்வீக கலையா இருக்கு. இருக்கும் இருக்கும். வர 2ஆம் தேதியோட எல்லாம் முடிஞ்சிரும்டா. அந்நியர என்ன சொன்னதும் பதறதா? சொன்ன டைமுக்குள்ள நீங்க கொடுக்க வேண்டிய 1.25 கோடியை கொடுக்கலனா வீடு ஏன் கைக்கு வந்துடும். இந்த மாசம் 2ஆம் தேதி போட்ட அக்ரிமெண்ட் அடுத்த மாசம் 2ஆம் தேதியோட முடியுது. அதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. என்னடா சைலண்டா இருக்க? குழந்தைய பிரிச்சுட்டோம் ஜெயிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல மிதக்குறீங்களா? நீங்க எல்லாரும் இருக்கிறதுக்கு வீடு இல்லாம தெருவுல தெரிவிங்க. இன்னும் எண்ணி 3 நாள் தான் இருக்கு. 1.25 கோடி எங்க எப்படி புரட்டுவீங்க? எனக்கு ஆட்டம் காட்டுறீங்க. அழிவீங்கடா. அழிப்பேன். நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காத அந்நியாரே. குழந்தை விஷயத்துல தோத்துட்டோங்கிற வெறியில பேசுறீங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீடு விஷயத்திலேயே நீங்க தோக்க தான் போறீங்க. 2ஆம் தேதி பணத்தை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை வாங்குவேன். இந்த வீடு எங்களுக்கு வரும். உங்க முகத்துல கரிய பூசாம விட மாட்டேன். அதையும் பார்க்கலாம்டா. பாத்துக்கலாம் அந்நியாரே. வீடு விஷயமா மிரட்டுறாங்க. 2ஆம் தேதிக்குள்ள பணத்தை கொடுக்கலனா வீட்டை எடுத்துக்குவாங்களாம். அப்போ அவ இன்னும் அடங்கல. அடங்க மாட்டாங்கடா. என்னடா இது? குழந்தை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்ப கூட ஈவு இறக்கலாம் இப்படி பேசுறா. இப்ப நம்ம கோச் ஒண்ணு ஆக போறது இல்ல. பணத்தை ரெடி பண்ணணும். மோனி விஷயத்தினால தானே பணத்தை ரெடி பண்ண முடியாம போயிடுச்சு. அது சாக்கா வச்சு இப்ப அந்நியார் சவால் விடுறாங்க. அவளை கொலை பண்ணிடலாடா. டேய் ஆத்திரப்படாதடா. சத்யா, பண விஷயமா அண்ணாச்சியையும் மூர்த்தி அண்ணனையும் போய் பாத்துட்டு வந்துடலாம். சரிங்க. வா. பாத்தீங்களாப்பா, தான் தோத்துறோம் நினைச்சு எங்க கை வைக்கிறா பாத்தீங்களா? அவ எப்பதான்ப்பா திருந்துவா? சாகர வரைக்கும் அவ திருந்த மாட்டாமா? அண்ணா வா சத்யா. அண்ணே. வா பிரகாஷ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. ஆமா மோனி எப்படி இருக்கா? நல்லா இருக்கானே. கடவுளே, செய்தியை கேள்விப்பட்டோன்னா நான் ரொம்ப ஆடி போயிட்டேன்பா. நீங்க 2 பேரும் இல்லனா குழந்தை நிலைமை என்ன ஆயிருக்கும்? அக்கா, அந்த வீட்டுக்கே இவங்க 2 பேர் தான் காவல் தெய்வமே. அண்ணே. உண்மைதானே பிரகாஷ்? அந்த வீட்டுக்காக, அந்த வீட்டுல இருக்கிற மனுஷங்களுக்காக நீங்க போராடுற போராட்டத்தை தான் நான் பாத்துருக்கிறேனே. சரி, மோனிஷா இப்ப எங்க இருக்கிறா? அண்ணா மோனிஷா நம்ம வீட்ல தான் இருக்கா. அப்போ அப்படி போடு. பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் மோனிஷா நம்ம கூட தான் இருக்கணும்னு குமார் அங்க பிரச்சனை பண்ணி மோனிஷாவை கூட்டிட்டு வந்துட்டான். பிரச்சனை பண்ணியா? ஏன் காயத்ரி நாலு அப்ப தூக்கிட்டு வர வேண்டியதானே? அக்கா, என்னக்கா நீ பாத்துட்டு இருக்கிற? போய் காப்பி போடு. ஐயோ, அதெல்லாம் வேணாம். சும்மா இரு சத்யா. அக்கா போங்க, போய் காப்பி போடு போ. அண்ணா உடம்புல இப்ப எப்படி இருக்கு? சதீஷ் கொடுத்த ட்ரைனிங்ல உடம்பு சும்மா கிண்ணுன்னு இருக்குது. கைய பாத்தியா, காலை பாத்தியா எப்படி இருக்கு? அடுத்த மாரத்தான் ஓடலான்னு பிளான் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எப்பவுமே நக்கல் தான். அது என் கூட பிறந்ததுப்பா. வாங்க வந்து உட்காருங்க. வாங்க வாங்க.
நீங்க யாரு? நான் தான் ஏகாம்பரம் மூர்த்திய. ஏகாம்பரமா? அட பாவி, நீ தானே என் தம்பிய காரியத்தை கொல்ல பார்த்த? அது வந்து நீ நல்லா இருப்பியா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண? அம்மா ஐயோ, அம்மா அவர் திருந்திட்டாருமா. இப்ப அப்படி இல்ல. ஆமாம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. உங்க தம்பி மூர்த்திய காரியத்தி கொல்ல பார்த்த படுபாவி நான் தாம்மா. மன்னிச்சிருங்கம்மா. மூர்த்தி, உன் கைய காலா நினைச்சு கேட்டுக்கிறப்பா. இவங்க அண்ணி சதிகாரி கூட சேர்ந்து நான் நிறைய தப்பு பண்ணிட்டப்பா. உனக்கு மோசம் பண்ணிட்ட, மன்னிச்சிருப்பா. விடுங்கண்ணே, என்ன நீங்க நல்லவனா மாறினா இப்படி ஓவரா நல்லவனா மாறிடுறீங்க? நான் மட்டும் என்ன உத்தமனா? அந்த காயத்ரி கூட சேர்ந்துக்கிட்டு பிரகாஷ் சத்யாவுக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்திருப்பேன். விடுங்கண்ணே. இல்லப்பா, உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா. நீங்க வேற என்ன? அதுக்கு தான் பிரகாஷ் ஒரு பிசியோதெரபிஸ்ட் அனுப்பி என்ன நல்லா தேத்தி உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கான்ல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை கொல்றதுக்கு அந்த காயத்ரி ஆள் அனுப்புனால பிரகாஷ் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சரியா சொன்ன மூர்த்தி. பிரகாஷ் என் கூட பிறக்காத தம்பி, என் காவல் தெய்வம். பாத்தியா பிரகாஷ், நான் சொன்ன அதே வார்த்தையை தான் அண்ணனும் சொல்றாரு. புகழ்றத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சும்மா நிறுத்துப்பா. மனசுல பட்டதுதான் நாங்க சொல்றோம். என்ன வாங்க, நான் உள்ள போலாம். வா பிரகாஷ். அண்ணே, அந்த இடம் விக்கிறது விஷயமா விசாரிச்சீங்களா? பிரகாஷ், அன்னைக்கு நீ போன் பண்ண உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டேன். அந்த வேலை இப்பதான் முடிஞ்சது. அது விஷயமா மூர்த்தியை பார்த்து பேசலாம் தான் நான் இங்க வந்தேன். என்னென்ன சொல்றீங்க? ஆமாம்மா, திருச்சியில இருக்கிற என் கட்சி ஆளுகள்கிட்ட பேசிட்டேன். சர்வே நம்பரை வச்சு அவங்களும் இடத்த பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப திருப்தி. நீங்க சொன்ன விலையை விட அதிகமாவே தருவாங்க. கவலையே படாதீங்க, வீட்டை மீட்டர்லாம். அண்ணே, வேணாப்பா, தயவு செஞ்சு நன்றின்னு ஒரு வார்த்தையை சொல்லி என்னை அந்நியனாக்கிறாதப்பா. உங்க 2 பேருக்கு நான் பண்ண கொடுமைக்கு இது ஒரு பிராயச்சித்தன்னு கூட சொல்ல முடியாது. இன்னும் எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்குப்பா. சரியா சொன்னீங்க அக்கா. கேட்டீங்கல்ல, லேண்ட் நல்ல விலைக்கு போயிட்டு இருக்குதான். அண்ணனே விசாரிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அம்மா, இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோமா? நீ சும்மா இரு பிரகாஷ். அண்ணா, ரிஜிஸ்ட்ரேஷனை பத்தி நீங்க ஏதாவது விசாரிச்சீங்க? ஆமாப்பா, லேண்ட் விஷயமா அக்காவும் அக்கா பொண்ணு திருச்சி வர வேண்டியது இருக்கும். நாளை காலையில அங்க இருக்கணும். சரிண்ணா. சாயந்தரம் அக்காவும் சங்கீதாவும் ரெடியா இருந்தாங்கன்னா நானே வந்து கார்ல கூட்டு போயிடுறேன். நைட்டு போனாதான் கட்சிக்காரங்க வீட்டுல தங்கிட்டு காலையில நேரத்துல எந்திரிச்சு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிடலாம். அக்கா, சங்கீதா எப்பக்கா வருவா? சாயந்தரம் வந்துருவாப்பா. அப்புறம் என்ன, அவ வந்ததும் ரெடியா இருங்க. அண்ணன் வந்து கூட்டு போயிருவாரு. சரிப்பா. பிரகாஷ், மனசுல எந்த கவலையும் வச்சுக்காத. கெட்டவங்களா இருந்த நாங்க 2 பேருமே ஓம் புண்ணியத்தினால நல்லவங்களா மாறி ஓம் பக்கம் இருக்கிறோம். நீங்க ஜெயிப்பீங்க பிரகாஷ். ஏன் பிரகாஷ், மோனிஷா எப்படி இருக்கா? நல்லா இருக்கண்ணே. படுவாய் பசங்க, இவனுங்களெல்லாம் நிக்க வச்சு சுடணும்பா. கவர்மெண்ட்ல இதுக்குன்னே தனி சட்டம் போடணும்பா. ஆமா, போடணுண்ணே. சரிப்பா, நான் கிளம்புறப்பா. மூர்த்தி வர. மூர்த்தி வரமா. அண்ணா, என்னப்பா? அண்ணியார் ஃபோன் மேல ஃபோன் போட்டு வீட்டை மீட்க முடியாதுன்னு சவால் விடுறாங்கண்ணே. நாங்க இப்ப உங்களை தானே நம்பிட்டு இருக்கோம். நீ ஜெயிப்ப பிரகாஷ். சவால்ல அவங்க தோக்க போறத நீ பாப்ப. கவலையே படாத. சரிண்ணே. அம்மா, நீங்க 2 பேரும் சாயந்தரம் ரெடியா இருங்க. நான் வந்து கூட்டு போறேன். வரமா. வர பிரகாஷ். மூர்த்தி வர. மூர்த்தி வண்டி ஏறா. அண்ணா, நாங்களும் கிளம்புறோம். அண்ணாச்சி கிட்ட முன்னாடியே பண விஷயமா சொல்லி வச்சிருந்தோம். இப்ப நாங்க போய் அவரை பார்த்து அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணணும். சரி, நீ ஆகிற வேலையை பாரு போ. சரி, நாங்க வரோம். போயிட்டு வரோம். சரி சத்யா, உட்கார். போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். அண்ணாச்சி. பிரகாஷ், சத்யா வாமா. குழந்தை விஷயத்தை டிவியில பார்த்தேன். என்ன குடும்பமா அது? இந்த காலத்துலயும் இப்படி இருக்காங்க அண்ணாச்சி. ஆமா, குழந்தை இப்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கா அண்ணாச்சி? அண்ணாச்சி, பண விஷயமா பேசலான்னு வந்தோம். நீ கவலையே படாதப்பா, பணம் கிடைச்சிரும். அதுக்கு இல்ல அண்ணாச்சி, வீடு விஷயமா மரண போராட்டமா இருக்கு. 2ஆம் தேதிக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. பதட்டமாவும் இருக்கு. அட என்னப்பா, நீ ஜெயிக்க போறது நீதான். பணத்தை எனக்கு தெரிஞ்ச இடத்துல தான் கொடுத்துருக்கேன். 2ஆம் தேதிக்கு இன்னும் 3 நாள் இருக்குன்னு சொல்றல. உன் கையில 1 கோடி இருக்கும். கவலையே படாத அண்ணாச்சி. இதுல எதுவும் சொதப்பிடக்கூடாது. அப்படி சொதப்பிட்டா வீடு எங்க கைவிட்டு போயிடும். அண்ணியார் வேற வீட்டை கைப்பத்தி அவனு வெறியில இருக்காங்க. பிரகாஷ், ஒண்ணு சொல்றேன். வீடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உன்னை ஜெயிக்க யாராலையும் முடியாது. நீ இதுக்காக எவ்வளவு பாடுபடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நான் இருக்கேன். கை மேல பணம். நீ தைரியமா போ. அண்ணாச்சி, ஒரு மாதிரியா இருந்தது. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம். எதுக்கும் கவலைப்பட வேணாமா. வீடு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. அண்ணாச்சி, இல்ல உங்க கையில தான் இருக்கு.
அட என்னப்பா நீ இரு ஜூஸ் சாப்பிட்டு போறியா? இல்ல இல்ல வேண்டாம் வேணாம் அண்ணாச்சி நாங்க வரோம். வரேன் சரிம்மா. அண்ணாச்சி. ஹலோ, மணிமளிகை ஸ்டோரா? ஆமா சொல்லுங்க. நான் மணி தான் பேசுறேன். உங்கள் கடை பற்றி கேள்விப்பட்டோம். உங்ககிட்ட சப்ளைக்கு ஆர்டர் கொடுக்கணும். எங்கள் கம்பெனி கேன்டீன்ஸ், ஹோட்டல்ஸ் இப்படி நிறைய இருக்குது. அதான் உங்ககிட்ட பாஸ் பேச சொன்னார். சார் சொல்லுங்க சார், எங்க சார் வரணும்? காந்தி நகரில் என் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அந்த ஆஃபீஸ் வந்துருங்க. சரி சார், உடனே வரேன் சார். வாங்க பாஸ். இவர் தானுங்க. வணக்கம் சார். விசாரிச்சேன், உங்களை பத்தி சொன்னாங்க. என்னோட ஹோட்டல்ஸ், கம்பெனி கேன்டீன்ஸ்க்கெல்லாம் மொத்தமா ஒருத்தர்கிட்டயே ஆர்டர் கொடுக்கலான்னு இருக்கேன். சார் சூப்பரா பண்ணுவோம் சார். நம்ம பொருள் எல்லாம் தரமா இருக்கு சார். ஒரு குறையும் இருக்கா சார்? அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். சார் ஆர்டர் கூட இருந்தா முடிஞ்ச வரைக்கும் குறைச்சு கொடுப்பேன் சார். சார் மாசம் எவ்வளவு வரும் சார்? எப்படியும் 10 லட்சத்துக்கு குறையும் வருங்க. சார் என்ன சொல்றீங்க? ஆமாங்க, பாஸோட ஹோட்டல், கம்பெனி கேன்டீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா 10 லட்சத்துக்கு தாண்டுங்க. சார் ரொம்ப நன்றி சார். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். என் லைஃப்லயே இவ்வளவு பெரிய ஆர்டர் இதுதான் சார். சார் உங்களுக்கு நல்லபடியா சப்ளை பண்ணுவோம் சார். ஓகே சார், இந்த ஆர்டரை எனக்கு கொடுக்க சொன்னவங்க யாரு? தெரிஞ்சா உங்களுக்கு நன்றி சொல்லுவோம் சார். அப்படியா? ஏன் அண்ணாச்சி, நான் சொல்ல மாட்டேனா? நீங்க எப்படி இங்க? முதல்ல உட்காருங்க அண்ணாச்சி. இல்ல நான் கிளம்புறேன். அட உட்காருங்க இல்லங்க அண்ணாச்சி. நான் கிளம்புறேன். சார் உட்காருங்க, நான் இடமே கிளம்புறேன். சொல்றாங்கல்ல, உட்காருங்க. என்ன அண்ணாச்சி, என்னமோ புது ஆளு மாதிரி தயங்குறீங்க. என்ன அண்ணாச்சி, நீங்க தேடி வர லட்சுமிய வேண்டான்னு சொல்றீங்களா? அண்ணாச்சி, ஏதோ நமக்குள்ள இருந்த டீல் ஒரு விஷயத்துல கெட்டு போச்சு. அதுக்காக நம்ம நட்புமா கெட்டு போகும்? குடும்பத்துக்குள்ளேயே 1000 இருக்கு. பிசினஸ்ல ஏத்த இறக்கம்லாம் சகஜம் தானே. எது உங்களுக்கு தெரியாதா? அறிவுடை நம்பி ஆர்டருக்கு நல்ல ஆள் வேணும்னு சொன்னாரு. நல்லதோ கெட்டதோ, நான் இருந்த வரைக்கும் நீங்க அந்த ஹோட்டலுக்கு கரெக்டா சப்ளை பண்ணீங்க. அதனாலதான் உங்களை சொன்னேன். நம்பி, ஆர்டர் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொன்னீங்க? 10 lakhs டார்லிங். ஓ 10 lakhs. 10 lakhsனா அண்ணாச்சி உங்களுக்கு ஒரு 3 தேரும்ல? ரிலாக்ஸா பேசுங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர்னா 3 லட்சம் ரூபாய் தேரும்ல? மாசத்துக்கு 3 லட்சம்னா வருஷத்துக்கு 36 லட்சம் சொலையா வரும். உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த ஆர்டரை உங்களுக்கே கொடுக்க சொன்னேன். நியாயமா இந்த மாதிரி பிசினஸ் புடிச்சு கொடுத்தா எனக்கு கமிஷன் வரும். பட் நான் உங்ககிட்ட கமிஷன்லாம் எதுவும் எதிர்பார்க்கல. அதுக்கு பதிலா நீங்க ஒரே ஒரு பொய் சொல்லணும். கேள்விப்பட்டேன், வீட்டை மீட்டே தீருவேன்னு முடிவு பண்ணி பிரகாஷ் உங்ககிட்ட 50 லட்சம் கொடுத்ததுக்கு நீங்க அதை வட்டிக்கு விட்டு 1 கோடி கடன் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கீங்களாமே. நீங்க விலகி போனாலும் நம்ம நட்பு விலகல பாத்தீங்களா? நீங்க எங்க எது செஞ்சாலும் எனக்கு தகவல் வந்துரும். சரி, அது போகட்டும். அந்த 50 லட்சத்தை வட்டிக்கு விட்டு பதிலுக்கு கடனா நீங்க 1 கோடி வாங்கி தர வேண்டாம். 50 லட்சத்துக்கு என்ன வட்டியோ அதை மட்டும் கொடுங்க. பிரகாஷ் கேட்டா பணம் கிடைக்கலன்னு ஒரு பொய் மட்டும் சொல்லுங்க, அது போதும். மேடம், நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் முன்ன மாதிரி இல்ல, பிரகாஷுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். எந்த காலத்துல இருக்கீங்க அண்ணாச்சி? வாக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, அந்த வாக்கு உங்களுக்கு மாசம் 3 லட்சம் சம்பாதிச்சு கொடுக்குமா? சொலையா வருஷத்துக்கு 36 லட்சம் உக்காந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கலாம். என்ன சொல்றீங்க மேடம்? பிரகாஷ்க்கு நண்பனா இருந்தா உங்களுக்கு தான் கஷ்டம். கஷ்ட நஷ்டம்னா உங்ககிட்ட தான் பணம் கேட்டு வருவான். எப்படி பார்த்தாலும் வட்டின்னு
1 லட்சம் தேருமா? கொடுத்த பணத்தை மாசம் மாசம் அவன்கிட்ட இருந்து வாங்கறதுக்குள்ள உங்களுக்கு உயிரே போயிடும். நீங்க கொஞ்சம் முறைச்சு பேசினாலும் உங்க சட்டைய பிடிப்பான். இப்ப உங்க தயவு தேவைங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நல்லவனா நடிக்கிறான். கொஞ்சம் மாறினாலும் அவன் எப்படி பேசுவான்னு உங்களுக்கே தெரியும். என்ன முடிவு பண்ண போறீங்க? 2ஆம் தேதி அந்த 1 கோடியை கொடுக்காம 50 லட்சத்தை கொடுத்து அதுக்கான வட்டியை கொடுத்து இவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாம் கிடைக்கும். என்ன சொல்றீங்க?